இப்போ நீங்கள் அந்த அமெரிக்காவிலேருந்து வந்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் வந்து ஒரு பெரிய அளவில் காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி அளவில் காசு கொடுத்துருக்காரு மீடியாவுக்கு. அவர் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சார். அவருடைய கருத்து கணிப்புகள், அவருடைய இல்லை ராகுல் சொல்லியிருக்காரா? ராகுல் யாராவது சொல்லியிருக்காரா? இல்லை ஒரு கருத்து கணிப்பு கிழிச்ச கிளியில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுச்சா? இல்லை பீகாரில் கேவலமாக போச்சு, ஒரு தொகுதி இந்த அளவுக்கு கேவலமாக காங்கிரஸ் போனதே இல்லை. அப்படி ஏதாவது பண்ணியிருக்காரா? அந்த நபர் வந்து யாருக்கு ராகுல் சொல்லலை. ரோட்டில் போகிறேன் எவனாலும் சொல்லலாம் நான் ராகுல் க்ளோஸ்ன்னு. அது விவேக் காமெடி மாதிரி தான். எனக்கு டிஜிபியே தெரியும் அப்படின்னு ஒன்று, டிஜிபிக்கு எனக்கு தெரியாது அப்படின்றக்காக தான் அந்த காமெடி மாதிரி தான். உத்தரப்பிரதேசத்தை விட மோசம்னு சொல்கிறாருல்ல சார், அது எப்படி இருந்தாலும் காங்கிரஸ்குள்ளார அவர் அவன் ஒரு டுபாக்கூருங்க. அவன் எங்கேருந்து வந்தால் யாருன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அவர் டுபாக்கூரை போய் நீங்கள் பேசி அவெல்லாம் யாருன்னே எவனுக்குமே தெரியாது. காங்கிரஸ்காரங்களுக்கே தெரியாது அவன் யாருன்னு. அவன் வந்து சீட்டு கேட்டான் போன டைம், எம்பி சீட்டை அவனுக்கு தரக்கூடாதுட்டாங்க டிஎம்கேல. ஏன்னா உள்குத்து வேலை பார்த்துட்டு இருந்தனால அந்த வெறுப்பில் பிஜேபியில் காசை வாங்கிட்டு பேசிட்டு